வெல்கம் பேக் டு கிரிக் பல்ஸ். டுடே சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்ஹெச் ரிவ்யூ பார்க்க போகிறோம். சிஎஸ்கே சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க செகண்ட் இன்னிங்ஸில். எங்கே கோட்டையை விட்டாங்கன்னு தெரில. லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் திஸ் மேட்ச். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சரண். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எஸ்ஆர்ஹெச் சூப்பராக பேட்டிங் ஆடினாங்க. பவர் பிளேலேயே டாமினண்ட்டாக. அது அபிஷேக் சர்மா தான் ஒரு எண்டில் 15 பால் 50. அதுவும் ஷாட் எடுத்துகிட்டு வந்தாங்க. மேத்யூ ஷாட் 2 ஓவர் நல்லா போட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஓவர் போட்டார். அது 50-50 கால் தான். எந்த கேப்டனா இருந்தாலும் ஒரு சில கேப்டன் வந்து சரி 2 ஓவர் நல்லா போட்டான், அவனை வச்சு 1 ஓவர் ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதே மாதிரி நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி ருத்ராஜும் நினைச்சு கொடுத்தாரு. வாரி வெல்லர் ஷாட் அந்த ஓவர் 24 ரன் பிளஸ் அடிச்சு மொமெண்டம் அப்படியே ஷிஃப்ட் ஆச்சு. அது பவர் பிளேல. அபிஷேக் சர்மா எப்படி ஆடினாரோ அதுக்கு ஆப்போசிட்டா டிராவிஸ் ஹெட் படவே இல்லை. ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட் தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் 4 போக எண்ட்ல கடைசி பாலுக்கு முந்திரு பால் அவுட் ஆனாரு பவர் பிளேல. அப்போ 75 ரன் இருந்தாங்க ஸ்கோரு. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பவுலர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணல பிளானையும். கரெக்டான லென்த், லைன் அண்ட் லென்த் கொடுக்கல. அதுக்கப்புறம் இசான் கிசான் ஃபர்ஸ்ட் வந்த பாலே எப்படி சொல்றது, என்ன பிச்சு எவ்வளவு ஸ்பீடா இருக்கு என்னன்னே தெரியாம டக்குன்னு பேட்டை விட்டாரு. பால் வந்து இடிச்சு டைமிங் மிஸ் ஆகி ருத்ராஜ் கையில கேட்ச். இதுதான் ஃபர்ஸ்ட் பவர் பிளேல நடந்துச்சு. ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் தான் சிஎஸ்கே பவர் பிளேல, சரி எஸ்ஆர்ஹெச் பவர் பிளேல. பட் 2 விக்கெட் விட்டது கொஞ்சம் கேமுக்குள்ள கொண்டு வர வச்சுச்சு சிஎஸ்கேல. யுவர் தாட்ஸ்? பவர் பிளேல ஓரளவுக்கு நல்லா ஆடினாரு அபிஷேக். நீ கூட சொன்ன டிராவிஸ் ஹெட் அப்படி இப்படின்னு தான். அபிஷேக் நல்லா ஆடுவார்னு. குட். அபிஷேக் அதே மாதிரி நல்லா விளையாண்டா. லெட் ஸ்டார்ட் வித் அந்த பவர் பிளே. எஸ்ஆர்ஹெச்சோட பவர் பிளே பார்த்தீங்கன்னா பீஸ்ட் அபிஷேக் சர்மா 15 பால்ஸில் 50, செம இன்னிங்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து ஆஸ் யூஷுவல் அவருக்கு வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி தான் விளையாண்டுருக்காரு. மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல சான்ஸ் நினைக்கிறேன். நீங்கள் வேற பேட்டர் போலாம் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு நல்ல பேட்டிங் லைனப் கிளாஸ் நம்ம ஓரளவுக்கு ஆடினோம். ஆமா, அதை பத்தி பேசுவோம். எப்படின்னா 2 விழுந்ததுக்கு அப்புறம் கிளாசன் வந்து பெர்ஃபெக்ட்டா ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. அதை கரெக்டா கிளாசன் அண்ட் அனிகேத் வர்மா இறக்கி விட்டாங்க. அவரு ஓரளவுக்கு நல்ல பேட்ஸ்மேன் தான். பட் தேவையில்லாம ஒரு ஷாட் ஓவர் 10 ஹார்டு விக்கெட் பவுன்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து குரூஷியலா விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அபிஷேக் சர்மாவும் பவர் பிளே முடிஞ்சு அந்த ஒரு எட்ஜ் ரிவ்யூ எடுத்தாங்க. நல்ல ரிவ்யூ ஃப்ரம் சாம்சன். பிகாஸ் அது மைன்யூட் எட்ஜ், அது கூட கேம் சேஞ்ச் ஆயிருக்கலாம். பிகாஸ் அவ்வளோ சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாரு அபிஷேக். அந்த ரிவ்யூ எடுக்காம விட்டு அபிஷேக் சர்மா 100 மேபி என்ன வேணா நடந்திருக்கலாம். அது ஒரு நல்ல ரிவ்யூ. அதுக்கப்புறம் அனிகேத் வர்மா வந்து தேவையில்லாத ஷாட், கொஞ்சம் கேம் எடுத்துட்டு போயிருக்கலாம். 9 ஓவருக்கு 100 ரன் வந்துருச்சு. இதுக்கு மேல என்ன? கிளாசன் அந்த எண்ட்ல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. கிவ் சிங்கிள், அதுதான் பிளானா இருந்திருக்கணும். பட் ஓவரா ஆசைப்பட்டு அடிக்க போனாரு. அங்க ஒரு விக்கெட் போச்சு. அது ஒரு ஃபெயிலியர். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ஒரு ஒரு 15 மேட்ச் 12 மேட்ச் பாத்தீங்கன்னா பேட்டருக்கான சீசன் நம்ம நினைச்சோம். அப்கமிங் மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிட்ச் எல்லாமே பவுலர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ற மாதிரி வருது. டியூ வந்து வர்றது கம்மியாயிடுச்சு. அந்த டியூ ஸ்ப்ரே எல்லாம் அடிக்கிறாங்க. அதனால பாலை நல்லா புடிச்சு நிறைய யார்க்கர்ஸ் எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஃபைனல் ஓவர்ல எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் ஜஸ்ட் ரியலி அன்பிலீவபிள். 1-2 மிஸ் ஆனாலும் 4 யார்க்கர் போட்டுடுறாங்க. 6 பால்ல 4 போட்டாவே போதுமே, உனக்கு 5-6 ரன் தானே போகும். ஆர்சிபி பாத்தீங்கன்னாலும் எக்ஸிக்யூட் பண்ணாங்க கடைசியில. அந்த ரொமோரியா சப்போர்ட் மட்டும்தான் ஸ்கோரா போட்டாரு. மற்றபடி எல்லாரும் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா பவுலிங்காகவே அப்கமிங் மேட்சஸ்லாம் பவுலிங் கொஞ்சம் சைன் ஆகுறாங்க. நியூட்ரலா இருக்கிற மாதிரி விக்கெட். அது வந்து எப்படின்னா பவுலிங்க்கு ஃபீல் இது வந்து பிட்ச் வந்து அசிஸ்ட் பண்ணுது. நியூட்ரலா இருந்தாலுமே ஓரளவுக்கு பவுலர்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட் மேல இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இல்ல நீ பிட்சை விட எப்ப பவுலர்ஸ் வந்து ஒண்ணுமில்லடா. பவுலர்ஸ்ல எப்படின்னா நெட்ஸ்ல எல்லாம் போடும்போது அவங்களாம் இன்டர்நேஷனல் லெவல் இல்ல டொமஸ்டிக்ல டாப் லெவல்ல இருக்கிற பவுலர்ஸ் தான் ஐபிஎல் ஆடுவாங்க. அவங்களாம் யார்க்கர்லாம் நினைச்சப்ப எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்தியால எவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்கு. இப்ப பவுலிங் போடுறவங்க நிறைய யார்க்கர் போடுவாங்க. டிவிஷன் லெவல்ல போடுறவங்க கூட யார்க்கர் போடுவாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பட் இந்த ஐபிஎல் லெவல்ல
அவங்க இருக்கிற பவுலர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எது தடுத்துட்டு இருந்துச்சுன்னா பேட்டிங் பிச்சு வழுக்கிட்டு வந்துடும். ஒன்னு டியூ வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் ஐபிஎல்ல. பாலை சரியா ஹோல்ட் பண்ண முடியாது, கிரிப் பண்ண முடியாது. அந்த டைமிங்ல நீ யார்கர் போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு. அப்புறம் பேட்ஸ்மேனுக்கு நிறைய ரூல்ஸ் அட்வான்டேஜா இருந்துச்சு. அதனால அந்த அளவுக்கு இது பண்ண முடியல. இப்போ ஐபிஎல்ல வந்து அந்த வைட் ரிவ்யூல இருந்து எல்லாமே கொண்டு வந்தனால பவுலர் கொஞ்சம் சாதகமா இருக்கு. அது அப்புறம் டியூ ஸ்ப்ரேவும் அடிக்கிறதுனால பாலையும் ஈஸியா கிரிப் பண்ண முடியுது. அது பால் சேஞ்சும் பண்றாங்கல்ல. நீ கூட பால் வந்து 14 ஓவர் 10 ஓவருக்கு அப்புறம் ரொம்ப இதாயிடுச்சுன்னா கேட்டு வாங்கிக்கலாம் ஒரு ஓல்டு பால். அதை வச்சு எக்ஸிக்யூட் சூப்பரா பண்றாங்க. எனக்கு இன்னொரு நப்பாசை என்ன இருக்குன்னா, அப்கமிங் அதாவது மேபி வரலாம், இம்பாக்ட் பிளேயர் வந்து இப்ப எப்படி பிபிஎல்ல பார்த்து வந்ததோ அது மாதிரி வரலாம். என்னன்னா ஓவர்சீஸ் லேட் வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரா பண்ணலான்ட்டு எனக்கு ஒரு இது இருக்கு. இல்ல அது அப்ப கொண்டு வந்தோம்னா ஐபிஎல்ங்கிறது இந்தியன் பிரீமியர் டாமினேட் பண்ண ஒண்ணுனாலும் அவங்களுக்கு சான்ஸ் எல்லாம் 4 அவ்வளவுதான் போதும். அவங்க எல்லாம் அவ்வளவுதான். ஏன் நீ ஒண்ணு பெத்தலையில உள்ள கொண்டு வந்தலாம் பாக்கியா? சரி அப்படி யோசிச்சா எல்லா டீமும் சரி ஓகே, அது நடக்காத விஷயத்த நம்ம பேச வேண்டாம். கன்ஃபார்ம் அது கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். சும்மா நம்ம ஃபன்னுக்கு பேசுறோம். ஓகே, நெக்ஸ்ட் எடுத்ததையும் அவங்களோட டெத், சிஎஸ்கேவோட டெத் பவுலிங். டெத்ல ஓரளவுக்கு டீசெண்டா போட்டு முடிச்சிட்டாங்க. ஒரு 220 205 நினைச்சிட்டு இருக்கும் போது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆச்சு. அதனால அது ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த ஜி சிங் குப்ரிஜினித் சிங்கா ஜி சிங் குப்ரிஜ் அந்த சிங் வந்து சூப்பரா யாருக்கு எக்ஸிக்யூட் பண்ணான். அப்ப எனக்கு தோணுச்சு இவனே எக்ஸிக்யூட் பண்றான், அங்கேயும் பண்ணுவாங்க அது மாதிரி நான் நினைச்சேன். அதே மாதிரி இவங்களும் பண்ணாங்க. ஓகே, 194ங்கிறது இந்த கிரவுண்ட்ல சேஸும் பண்ணலாம், 2 வேவா போகும். சேஸும் பண்ண முடியும், நினைச்சா டிஃபெண்டும் பண்ண முடியும். ஏன்னா பேட்டிங் விக்கெட்டா இருக்கு. 194 பேட்டிங் விக்கெட். ஓகே, 1-2ல பிச்சு கொஞ்சம் பெருசா இருக்கு, கொஞ்சம் ஹோல்ட் ஆகி வருது. அதனால மேபி பவுலிங்கும் ஜெயிக்கலாம்னு இருந்துச்சு. 50-50 தான். அதனாலதான் இவ்வளவு டீப்பா 10 ரன்ல தான் ஜெயிச்சாங்க. அதனாலதான் இவ்வளவு கிட்ட போச்சு. லெட் ஸ்டார்ட் வித் சிஎஸ்கேவோட செகண்ட் இன்னிங்ஸோட பவர் பிளே பேட்டிங். செம்மையா ஆடிட்டு இருந்தாங்க. 4 ஓவர் 60. சாம்சன் 7 தான் அடிச்சாங்க. பட் ஓரளவுக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாலும் ஆயுஷ் மாத்ரே கன்சிஸ்டன்ட். அவரு ஹாம்ஸ்ட்ரிங்னால வெளியில போனாரு. அப்புறம் மறுபடியும் நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு வெளியில போலான்னு பேசிட்டு இருக்கும்போது இல்ல நான் வந்து ஆடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆடினாரு. அது தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இடையில கூட வந்திருக்கலாமோ என்னமோ. அப்போ அடுத்த பால் எனக்கு என்ன மொமெண்டம் நீ லாஸ் பண்ணனும். இல்ல அடுத்த பாலே கரெக்ட் தான். அடுத்த பாலே அவுட். பிரச்சனை தான் அது. கரெக்டா டைம் இல்ல. இப்போ காலை நவுத்தாம அந்த காலும் பிடிச்சிருச்சா, காலை நவுத்தாம அடிக்க போனோம். சரியா படல. கிளாஸ நல்லா கேட்ச் பிடிச்சான். அப்புறம் ருத்ராஜ் நல்லா ஆடிட்டு இருந்தான். ஓரளவுக்கு எப்படி சொல்றது, ஒரு 13 பால் 18 ஓகே. ஏன்னா 2-3 ஷாட் நல்லா ஆடினா. சரி இன்னைக்கு ஓரளவுக்கு ருத்ராஜ் ஆங்கர் பண்ணுவான், ஆங்கர் பண்ணி எடுத்துட்டு போவான் கடைசி வரைக்கும் பார்த்தா அங்கதான் வந்தாரு மல்லிங்கா பேரை கேட்டாவே சிஎஸ்கே கதருவாங்க. இது வேற மல்லிங்கா, ஈசான் மல்லிங்கா ஃப்ரம் நியூஸ், அதே ஸ்ரீலங்கா தான். வந்ததையும் போட்டாரு பவுன்சர். அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தான் வந்துச்சு. கரெக்டா கிட்ட வரும்போது கரெக்டா லெக் சைடு பவுன்சர் மாதிரி ஒரு பிளைண்ட் ஸ்பாட் போயிடுச்சு. கரெக்டா புல் பண்ண வந்தாரு, ஸ்ட்ரெயிட்டா வருதுன்னு நினைச்சு கரெக்டா வந்து இப்படி வாங்கிட்டு போயிடுச்சு. அது ருத்ராஜுக்கே ஒரு ஷாக் தான். புவர் ஃபார்ம்ல இருக்கும்போது ஒன்ஸ் ரன்னு வராது, கைக்கு போகும் நல்ல ஷாட்டு, இல்லைன்னா நல்ல பால் போட்டு முடிச்சு விட்டுறாங்க. இன்னைக்கு வந்து அவனுக்கு நல்ல பால் போட்டு முடிச்சுட்டாங்க. அது யாரா இருந்தாலும் அவ்வளோ 90% அவுட் ஆயிருப்பாங்க. நிதிஷ் குமார் ரெட்டிய எப்படி யூஸ் பண்றாங்க சர்ச். அவன் தான் மெயின் பவுலர் யூஸ். எனக்கு என்னடா இது இப்படி ஒரு பேட் கமிங்ஸ் இல்ல ஒரு எஃபெக்டிவ் என்னன்னா சாமா வருணரன் அவரோட கான்ஃபிடன்ஸ் பார்க்கணும். டக் அவுட்ல உட்கார்ந்துட்டு சிரிச்சிட்டே இருக்கான் வருணரன். கரெக்ட்டா எடுத்து கொடுக்கிறது பிளான். அதான் நான் போன மேட்ச் நான் பேசணும்ல ரிவ்யூலயும் அவன் கொஞ்சம் நல்லா பண்றான் ஒரு. ஏன்னா நான் கமெண்ட்ரியிலேயே பாத்துருக்கேன். ரெட்டி வந்து நான் எதிர்பார்க்கல இப்படி போடுவான்ட்டு. ஒரு நல்லா ஸ்பெல் பண்ணா
இப்படியே பவுலிங் போனா கண்டிப்பா இவன் வந்து பவுலிங், அதாவது பவுலர் ஆல்ரவுண்டரா கூட கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. இல்ல அதான் இந்த மாதிரி பவுலிங் போட்டாங்கன்னா பேட்டிங் அவன் நல்லா பண்ணுவான்னு தெரியும், ப்ரூவ் பண்ணியிருக்கான். பவுலிங்ல தான் அடிச்சு போட்டுடுறாங்க. இப்போ வருணாரன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். யாருக்கரை வச்சு நச்சு நச்சுன்னு இறக்குறான். அது ஒரே ஒரு சிக்ஸ் தான் கொடுத்த எண்ட்ல, அப்பவுமே 31 சூப்பர் ஸ்கோரு. ஐ மீன் சூப்பரான ஸ்பெல்லு. 31 2 விக்கெட் எல்லாம் 4 ஓவருக்கு. நெக்ஸ்ட் எடுத்ததையும் பாத்தீங்கன்னா சொல்லு. இதோட யோசிச்சுன்னா எஸ்ஆர்ஹெச்ல எந்த நேம்டு பவுலரும் இல்ல, இந்தியன் நேம்டு பவுலரும் இல்ல, ஓவர்சீஸ்ல நேம்டு டாப் ஐசிசி ரேங்கிங் நேம்டு பவுலரும் இல்ல. பட் தே டிஃபெண்ட் இட். இதுல இருந்து என்னன்னா when there was a Brevis, சஞ்சு சாம்சன், ருத்துராஜ், எவ்ரிஒன் யார் இருந்தாலும் they defend it. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா போகுது பிளான். இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் எப்படா வருவான்னு பேட்ஸ்மேன் எல்லாம் காத்துட்டு இருந்த காலம் இருந்துச்சு. இப்போ இவன் வந்து எக்ஸிக்யூட் பண்றான். யாருக்கிற மேல யாருக்கு, ஐயோ இவனே வந்துட்டானே. இவன் மெயின் பவுலர் மாதிரி பவர் பிளே 2 ஓவர், டெத்ல 2 ஓவர் போற அளவுக்கு பும்ரா தான் இப்படி போட்டுட்டு இருப்பான். அது மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்ரிஷியேட். பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஒரு 130 35 25 தான் போட்டுருந்தா ஒரு 10ங்கிறது ஓரளவுக்கு நல்ல டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுனாலும் நல்லா பார்த்து அடிச்சிடுறாங்க. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப புவரா இருந்தான். பவுலிங் லென்த், லைன் அண்ட் லென்த் எல்லாம் இந்த டைம் எல்லாம் பக்காவா கொண்டு வந்துட்டான். நெக்ஸ்ட் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு சேஸ். இடையில ஷார்ட் அண்ட் சஃப்ராஸ் கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. 10 ஓவருக்கு 109 110 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கம்மி 60 பாலுக்கு 84 85 என்னமோ தான் வேணும். அதுக்கப்புறம் சஃப்ராஸ் அவுட் ஆனாரு. அவர் அவுட் ஆனதையும் பிரிவிஸ் ஒரு 2-3 பால் டாட் ஆடிட்டு தேவையில்லாம தூக்கி அடிச்சாரு. இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருக்கலாம். பிரிவிஸ் எல்லாம் கடைசி வரைக்கும் இருந்தானா ரொம்ப டேஞ்சர். இதே ஸ்டப்ஸ் பிரிவிஸ்க்கு டிஃபரன்ஸ் பாரு. 2 சவுத் பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணிடலாம். ஸ்டப்ஸும் பிரிவிஸும் 2 பேரும் சவுத் ஆப்பிரிக்கன். 2 பேருக்கு டிஃபரன்ஸ் பாரு. ஸ்டப்ஸ் எவ்வளவு ஸ்லோவா ஆடினா அந்த ஈவினிங் மேட்ச்ல கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனது இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சு. அதே மாதிரி அது 60 பால் 85 ரன். பிரிவிஸ் ஒரு 2 ஓவர் என்ன போதும் முடிச்சிருக்கலாம். நான் டேக் டவுன் பண்ணணும்னு தேவையில்லாம, ஏன்னா அவன் சைனா மேன் கூட பால் லைட்டா ஸ்லோவா நின்று வந்துச்சு. லாங் பவுண்டரிஸ். சிவம் தூபே அந்த இடத்துல நின்றுதான் ஆடிட்டு அடிக்க போனா அந்த இடத்துலயே டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. 5 விக்கெட் போயிடுச்சு. அங்க கொஞ்சம் கேமுக்குள்ள ஈஸியா வந்துட்டாங்க எஸ்ஆர்ஹெச். அதுக்கப்புறம் தூபே மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப வீக்கா இருக்கு அவங்களோட பினிஷிங். சிவம் தூபே ஓவர்டன் கம்போஜ் எல்லாம் சேர்த்தணும்னு நினைக்கிற பினிஷிங்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காவே தெரியல பினிஷிங். இல்லடா ஓவர்டன் பாவம் இல்ல. ஆமா பவுலிங் யூஸ் பண்றீங்க, பேட்டிங்ல அவன் தான் அடிச்சு கொடுனா அவனே பண்ணுவான். எப்படின்னா நல்லா பவுலிங் போட்டாங்க. பூரா ஒரு 2 பால் வேணா மிஸ் பண்ணிட்டான் ஓபி. இந்த பால்ல ஆன் ஸ்பாட் யாருக்கு நல்லா போட்டாங்க. அவனை ரொம்ப தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா தூபே அவுட் ஆன பால் வந்து கொஞ்சம் ஓவர். இல்ல ஓவர்டன் மேல இப்ப வந்து மொத்த டீமும் பெர்ஃபார்ம் பண்ணல. அதாவது அந்த டைம் விட்டுட்டாங்க, அந்த டக்கு டக்கு ஏர்லி விக்கெட்ஸ் ஆயிடுது அந்த மாதிரி இருந்தாலும் ஓவர்டன் கடைசி தான் ஓவர்டன் அடிப்பாருன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி பவுலிங்ல இது பண்ணாலும் ஓவர்டன் வந்து இது பண்ணாரு. அவனே நிக்கும் இது பண்ண முடியுமா? இல்ல பவுலிங்கும் அவனே 4 ஓவர் போட்டு இழுக்கிறான். இல்ல அப்படி நம்ம வரக்கூடாது. ஓவர்டன்னால கேபபிளான பேட்டர் அவங்கிட்ட எக்ஸ்பெக்ட் நீ கடைசியில அடிச்சு கொடுறா அப்படின்னு தான் கேக்குறாங்க தவிர நீ தான் அடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கல. ஏன்னா மிடில் ஆர்டர் ஃபெயிலியர் தான். டிவால் பிரிவிஸும் சரி, மேத்யூ ஷாட் ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டு வந்தான். அவன்லாம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனு. ஸ்லோவா இருந்துச்சு விக்கெட், அதனால படவே இல்லை அவனுக்கு. அவன் ரொம்ப பால சாப்பிட்டான். அவனும் தூபேவும் ஒட்டுக்கா ஆடும்போது மேத்யூ ஷாட்டும் சாப்பிட, தூபே உனக்கே தெரியும் ரொம்ப ஸ்லோவா தான் எடுத்துட்டு போவான். 2 பேர் சாப்பிட ரன் ரேட் ஏறிட்டே இருக்கு. இப்போ அந்த மாதிரி டைம்ல தான் எனக்கு தலை தோனி நான் வரும். சொல்லு. எனக்கு மிஸ் பண்ணது தெரிஞ்சு தோனி இப்ப இருந்தா ஓரளவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு தோணுச்சு. கடைசி வரைக்கும் இதே மாதிரி 28 கோடி 28 கோடி ஒன்னும் பண்ண முடியாது. இருக்கு தேவையில்லாம ஒன்னும் பண்ண முடியல. நீங்க ட்ரையும் பண்ண முடியல. அதான் நான் சொல்றேன். இதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. இதெல்லாம் ஆக்ஷன் மிஸ்டேக். அடுத்த டைம் ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் பொறிக்கு போடுவாங்க. வேற எவனாச்சும் ரிலீஸ் பண்ணுவான்.
நல்ல பிளேயர்ஸ் எவனாச்சு சர்துல் தாக்கூர் மும்பை. இல்லடா இது எப்பனா ஒரு டைம் வந்து கிருஷ்ணப்பா கௌதம அன்கேப்டு பிளேயர் ஹையஸ்ட் பிரைஸ் இவங்க தான் வாங்கினாங்க. அப்புறம் மறுபடி இவங்க 8 crores 9 crores 9 நினைக்கிறேன் நாட் ராங். அவன் வந்து செஞ்சு விட்டான். இவங்க அப்படி நம்பி நம்பி இது பண்றாங்க. ஆனாலும் 14 கிருஷ்ணப்பா கௌதம் கூட ஆர்ஆருக்கு அதுக்கு முன்னாடி இருந்தான்டா. ஆர்ஆருக்கு ஏதோ டீம்ல இருந்தான். இப்போ வரது வந்து 2 பேருமே பஞ்சாப்ல விளையாண்டுருக்கான், ஆர்ஆர் விளையாண்டுருக்கான். இவங்க 2 பேரும் எந்த டீம்லயும் விளையாடல. இப்பதான் வராங்க, ஏதோ டொமஸ்டிக்ல பண்ணிருக்காங்க. இவங்க கெல்ட்டு பையங்களே வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்காங்கன்னு ஓவராலா கம்ப்ளைண்ட் வந்தனால நாங்க யங்ஸ்டரே க்ரூம் பண்ணுவோம்டா. கார்த்திக் சர்மா இந்த சீசன் வந்து கலக்கி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆவான். ஐ மீன் அது பேர் என்ன, ஐயோ டேஸ், யங் டேலண்ட் வச்சு சொல்லுவாங்கடா. ரோஹித் சர்மா கூட 2009 வாங்கினான். எமர்ஜிங், எக்ஸாக்ட்லி, சூப்பர்ரா, எமர்ஜிங் பிளேயர். அது மாதிரி நாங்க வாங்கி கொடுப்போம்டா, எங்க டீம்லயும் கொண்டு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்த இறக்குனாங்க. பரவாயில்ல, அவங்க வாழ்க்கையில் அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான் 2 பேரும். நீ பாத்துருப்ப வீடியோ எல்லாம். அதனால அவங்களுக்காச்சும் அந்த 14 கோடி அப்படி பாத்துருந்தீங்கன்னா நீ அந்த ரிஸ்வியே பேக் பண்ணிருக்கலாம். ரிஸ்வி சொன்னாரு அவன் நல்லா டேலண்ட். வெளியில துரத்திட்டாங்க. அவன் சொன்னதெல்லாம் எடுத்துப்பாங்களா? எப்பேற்பட்ட ரெய்னா அட்லீஸ்ட் ஒரு மரியாதையா ஆக்ஷன்ல ஒரு டைம் வந்தான். பண்றதுக்கு மரியாதை கொடுத்து இது பண்ணணும். சரி விடு, அவங்க எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கீ மூமெண்ட் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்பர் 1, டெத் ஓவர் ஹோல்ட் ஃபார் சிஎஸ்கே. ஐ மீன் டெத் ஓவர் பேட்டிங் ரொம்ப புவரா இருக்கு. தூபே எல்லாம் ஒரே டைமென்ஷன் தான். யாருக்கர் போட்டா மித்த டீம் ஸ்டப்ஸ் எல்லாம் பாரு, பேடல் போட போனாம். நீ இவன் கூட பாரு, நீ ஃபர்ஸ்ட் நீங்க சிவாங் சிங் கூட பேடல் போட்டான் இப்படி, ஓகேவா? ஏன்னா இவன் தூபே அவ்வளவுதான், இதே ஒரே ஸ்ட்ரைட் தான், எப்படி போட்டாலும் இப்படி இதே சுத்துதான். ஒன்னொன்னா ஓடிட்டே இருக்கான். ஒன்னொன்னா நானும் பாத்துட்டே இருக்கேன், எப்படா எப்படான்ட்டு. விக்கி இவனுங்க நீ சொன்ன டூபே எல்லாம் சிங்கிள்ஸ் ஓடனா ஓகே, சிங்கிள்லாம் ஓடனா ஓகே தான். எஸ்ஆர்ஹெச்சோட ஃபீல்டிங் சரி மொக்கையா இருந்துச்சு. ஆமா, எனக்கு வெறியாச்சு. அப்பயும் தோத்துருக்கானுங்க. ஏன்னா இப்ப ஒரு ஆக்சுவலா ஒரு ஃபேக்ட் என்னன்னா, ஃபீல்டிங் புவரா இருந்தாவே வின்னிங் பர்சன்டேஜ் குறையும். சேஸ் பண்றப்ப ஆக்சுவலா அங்க வின்னிங் இருக்க இது பண்றப்ப ஃபீல் பண்றப்ப ரன்ஸ் ஈஸியா போயிடும், பவுண்டரிஸ் ஈஸியா போகும், கேட்ச் பண்ண விக்கெட் லூஸ் ஆகும், வின்னிங் பர்சன்டேஜ் குறையும். அட்டி மாட்ட ஃபீல்டிங் பண்ணாங்க, ஆனா மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அது காரணம் வந்து கரெக்டா பிளான் பண்ணி எடுத்துட்டு போல. இப்போ 4 விக்கெட் போயிடுச்சு, பின்னாடி வர்றது ஓவர்டன்னு தூபே, அவனெல்லாம் நம்பி ப்ரிவியஸ் எப்படி அடிக்க போனா எனக்கு தெரியல. அது மேட்ச் கையில இருந்துச்சு, அப்போ விக்கெட் மட்டும்தான் பிரச்சனையா இருந்துச்சு, இது பண்ணிட்டாங்க. இப்போ இசான் கிசான் எல்லாம் த்ரோ அடிச்சான்ல, அதெல்லாம் அசால்ட்டா விட்டான்டா பவுலர். அப்பெல்லாம் எனக்கு டென்ஷன் ஆச்சு, என்னடா ஃபீல்டிங் பண்றீங்க? அது 2-2 ஓடுவாங்க இடையில எல்லாம் மிடில் ஓவர்ஸ்ல. சிஎஸ்கே சரி ஏதோ 2 ஓவர் ஸ்பேர்ல அடிச்சிருவாங்க, 1 ஓவர் ஸ்பேர்ல அடிச்சிருவாங்க. கமெண்ட்ரியில சொல்றாங்க இப்படியே போனா 3 ஓவர் ஸ்பேர் 2 ஓவர் ஸ்பேர்ல அடிச்சிருவாங்க, ரன் ரேட் ஏத்தணும் சிஎஸ்கே. தமிழ் கமெண்ட்ரியில அது வேற தாங்க முடியல. கம்போஜ் அடிச்ச பாலுக்கு சொன்னாங்க போது கம்போஜ்ட்ட வந்தா எதுவும் மிஞ்சாதுன்ட்டு. அப்பா ஏண்டா அது ஃபுல் டாஸ் பால் அடிச்சிட்டான். ஓகே ஓகே, அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா அந்த சைடு எவனும் அடிக்கலடா 6. ஃபுல் டாஸ் கை கடிச்சிட்டு இருந்தான். மேத்யூ ஷாட் எல்லாம் ஃபுல் டாஸ் படாம கை கடிச்சிட்டு இருந்தான். பரவாயில்ல, அதுக்குன்னு கம்போஜ் சூப்பர் அப்படின்னு எல்லாம் சொல்ற அளவுக்கு இல்ல. ஓகே, அடிச்சிருக்கான். கம்போஜ் மிஞ்சு வரா கஞ்சு வரா, என்னடா கொஞ்சம் வர, என்னடா பண்றீங்க? ஆல் ஓவர் 2 ஓவர் 10 அப்படினே போட்டு ஓட்டிட்டாங்க. ஓவர் 2 ஓவர் 10 இதெல்லாம் அவனுக்கு கேட்டா அவனுங்களே மென்டல் பிரஷர் ஆயிருவானுங்களா? ஃபிளெமிங் வேற இடையில காமிச்சாங்க, அப்படியே சிரிச்சுட்டு கேமரா வந்தது இப்படி பார்த்துட்டு சிரிச்சாரு. எனக்கு ஒரு மாதிரி நம்மளதான் அடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபிளெமிங் இப்படி காமிச்சான், அன்னைக்கு முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒன்னொரு கீ மூமெண்ட் என்னன்னா, எஸ்ஆர்ஹெச்சோட டெத் ஓவர் பவுலிங்.
நிதிஷ்குமார் 4 யார்கர். அந்த சகிப் ஹுசைன் சூப்பரா, அவரும் சிவம் துபை விக்கெட் எண்ட்ல எடுத்து கொடுத்ததான் சரி. ரன்ஸ் கொடுக்காம இதுக்கப்புறம் பருத்தி முட்டை குடவுன்ல இருந்தா என்ன, இதுல இருந்தா என்ன? எந்த பருத்தி முட்டையை சொல்ற? சிஎஸ்கேவோட பேட்டிங் லாஸ்ட் ஓவர் அவ ஒழுங்கா போட்ட என்ன, போராட்டி என்ன, அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஆமா, பிரஃபில் ஹிஞ்சே செஞ்சே போட்டாங்க அவனை. எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே அவன் நல்லா போட்டான், ஓகே. பட் எண்ட்ல கொஞ்சம் அவன் அடிச்சாங்க. தேஷ்பாண்டே, லார்டு தேஷ்பாண்டேவே 2-3 சிக்ஸ் அடிச்சான். அப்ப யோசிச்சேன், ஓகே அவன் நல்லா போடுறான், பட் 1-2 லூஸ் பால் கொடுத்துட்றான்னு தோணுச்சு. அதனால நான் அவனை வந்து இதுல எடுக்கல. பட் அவனை விட நான் சகிப் ஹுசைன் தான் பாராட்டுவேன். கரெக்டா போட்டு கொடுத்தான். அது இம்பார்ட்டன்ட் ஓவர்ஸ் இடையில நல்லா போட்டு கொடுத்தான். சரி, ஓகே. சிஎஸ்கே பேக் டு ஃபார்மாட்டுக்கு இது என்னன்னு தெரியல. மும்பை பங்காளிஸ் சந்தோஷம். சரி, ஓகே, லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ. ஆர்சிபி சந்தோஷம் இல்லையடா யாருக்கு. எனக்குலாம் பிரச்சனையே இல்லை, இது காம்படிஷனே வரல. ஆனா யாருக்கு சந்தோஷம் வரும்? எம்ஐ ஃபேன்ஸ் சரியான சந்தோஷம் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எங்களோட ஒருபடி மேலதான் இருக்காங்க. உங்க கூட மேட்ச் வருதுடா. ஆமா, இன்னும் 2 மேட்ச் இருக்கு. அடுத்த மேட்ச் உங்க கூட நினைக்கிறேன். ஆமா, நீ அடுத்த 10 நாள்லயே 2 மேட்ச் அவங்களோட ஆடுவோம். வியாழக்கிழமை 1, அப்புறம் அடுத்த 10 நாள்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை 1 மேட்ச். 4 பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து 4 பாயிண்ட் வந்துரும்டா. சரி, ஓகே, லெட்ஸ் see. அப்ப பாப்போம் கேம் பிளான். அப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.